रामो राजमणि सदा विजयते रामं रमेशं भजे रामेणाभिगता निशाचर समूहु रामाय तस्मै नमः रामात्नास्ति परायणं परतरं रामस्य दासोऽस्म्यहम् रामे चित्तलय सदा भवतु मे भो राम मामुद्धर. இந்த ஸ்லோகத்தால் அனைத்து வேற்றுமை உருவங்களை கொண்டும் ராமனையே வணங்குகிறோம். ராமன் ராஜமணி, எப்போதும் ஜெயிக்கக்கூடியவர். அவர் ஜெயிப்பதற்கு தகுந்த முகூர்த்தத்தில் கிளம்பியுள்ளார். அபிஜின் முகூர்த்தம், விஜயா என்னும் முகூர்த்தம், இவையெல்லாம் வெற்றிக்கே குறிப்பான முகூர்த்தங்கள். ஏன் வாமனமூர்த்தி அதிதிக்கும் காஷ்யபருக்கும் பிறந்தார். அப்போதே சிறந்த முகூர்த்தம். அவர் திருவிக்கிரம பெருமானாக வளர்ந்தான். அப்போது சிறந்த முகூர்த்தம். அதது நல்ல நாழிகையை குறிக்கும். நல்ல நாழிகை நிரம்ப நல்லவைகளை நம் வாழ்க்கையில் செய்யும். எதுவும் கெட்ட நாழிகை இல்லை. நம் நாள், நம் நட்சத்திரம், அன்றிருக்கும் செயல், இவைகளை பொறுத்துத்தான் அது கணிக்கப்படுகிறது. உத்தர பல்குனி நட்சத்திரத்தில் ராமன் புறப்பட்டார். தெற்கு நோக்கு பெரும் சேனையை திரட்டி கொண்டு வருகிறார். அந்த சேனையில் யார் யார் எந்தெந்த புறத்தில் காக்க வேணும் என்று சொல்லிவிட்டு தன் நீண்ட கோதண்டத்தை பற்றி கொண்டு ஹனுமான் பேரிலே ஆரோகணித்து ராமனும் அங்கத பெருமாள் பேரிலே ஏறி லக்ஷ்மணனும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி வந்து கொண்டிருக்கும் போதே மங்களமான செயலுக்காக புறப்பட்டிருக்கும் ராமனை, மங்கள ராமனை, மங்களமான ராமனை ராம்பாக்கத்தில் தற்போது நாம் தரிசிக்க போகிறோம். மங்களானாம் மங்களம்னு சொல்லுவார்கள். பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோக்ய பிதா என்று சஹஸ்ரநாமத்தின் தொடக்கத்தில் பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரனுக்கு பதில் கூறினார். பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரம், மங்களங்களுக்கெல்லாம் மங்களம். அப்படிப்பட்ட ராமன் தான் இங்கு மங்கள ராமனாக உள்ளார். அது என்ன மங்களராமன்? மங்களம்னா சீதை தான் என்னால் அந்த மங்களமான சீதையை நோக்கித்தானே ராமன் இப்போது புறப்பட்டு இருக்கிறார். அப்ப மங்களமான ராமன் தானே. இவ்வூரில் இருக்கும் ராமனுக்கு தனி சிறப்பு. ராம்பாக்கத்தில் இதோ ராமர் மூலமூர்த்தியை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நடுவே ராமன் நீண்ட வில் பற்றி, அருகில் சீதையும் இலக்குவனும், பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி கைகூப்பி வணங்கி கொண்டு எழுந்து இருக்கிறார். மூலவர்களை எல்லாம் தரிசித்தோம். உற்சவமூர்த்தி ராமன் ரொம்ப அற்புதம். ஒரு பக்கம் அலங்கார திருக்கோலத்தோட உற்சவர் எழுந்து உள்ளார். அவரை சேவிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அலங்காரம் கலைந்து திருமேனியோட ராமனை சேவிக்கும் பாக்கியம் கிட்டிச்சு. அவர் திருமேனியை கிட்டக்க போய் உற்று சேவித்தோமானால் அவருடைய திருமார்பு மேல்புறத்தில் அதோ முக்கோண வடிவத்தில் மகாலட்சுமி எழுந்தொழி உள்ளார். மங்களமான இடத்தில் மங்களமான லட்சுமி எழுந்தொழி இருக்கிறபடியால் திருவாழ் மார்பனாய் இங்கு பெருமான் சேவை சாதிக்கிறார். வருவார் செல்வார் வண்டரிசாரத்திருந்த என் திருவாழ் மார்பக்கெந்திரம் சொல்லார் செய்வதன் உருவார் சக்கரம் சங்கு சுமந்திங் உம்மோடு ஒருபாடு உழல்வான் ஒரு அடியானும் உளனன்னே நம்மாழ்வாருடைய பாசம். அவர் திருவாழ் மார்பன் பாடினது நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற திருவன்பரிசாரம், திருப்பதிசாரங்கிற கஷேத்திரம். ஆனா இப்ப நாம திருவாழ் மார்பனா ராமனை சேவிச்சிருக்கிறது ராம்பாக்கங்கிற கஷேத்திரத்தில் ராமனையும் சேவிக்கிறோம். நம்ம நெடிய திருக்கோலமா அப்ப இந்த கோணத்துல சேவிக்க செய்து தனி பெருமையோட சுவாமி சேவை சாதிக்கிறார். நீண்ட திருமுக மண்டலம், கூர்மையான கண்களும் திருநாசியும், வட்டத்தில் தான் கையில் பிடித்திருக்கும் வில்லை வளைத்தார் போலே மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோங்கிற மூக்கு, அதே போல புருவக்கொடி வில்ல வளைத்து மதனன் கருப்பு செலவுள்னு அழ்வார் சொன்னபடிக்கு ஒரு மதனன், அதாவது காமதேவன், காமதேவனுடைய கையில் கரும்பு வில் பிடித்திருப்பார். அந்த வில்ல வளைத்து வைத்தால் போலே ராமனுடைய திருப்புருவங்கள். இப்படி ராமனையும் இந்த புருவத்தை வளைத்ததே யாருக்காக? இதோ இந்த சீதைக்காகத்தான். அது கரும்பு வில்லு புருவமா இருக்கணும்னால் அந்த கரும்பை எப்போதும் சுற்றி அதற்கே பெருமை சேர்க்கும் தேன் வண்டு ராணி வண்டாக பக்கத்தில் சீதை எழுந்தோடி இருந்தால் இவர்கள் எல்லாரும் இன்னைக்கு சேவிச்சு கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது. மூலவர் ராமனையும் சேவிச்சுட்டோம், உற்சவர் ராமனையும் தரிசித்தோம். லட்சுமி நாராயண பெருமாளுடைய சன்னிதானம் ராம்பாக்கம் அவசியம் எல்லாரும் வந்திருந்து மங்களத்தையே நமக்கு கொடுக்க வல்ல ராமனை இங்கு தரிசிக்கணும். ஒரு முறை அல்ல, பலமுறை தரிசிக்க வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன்.
இனி படை புறப்பட்டிருக்கிறது, தெற்கு நோக்கி வருகிறது. பாதை என்ன? இந்த மேப்பை பார்த்தீங்கன்னாலே நீங்க புரிஞ்சுடலாம். வரைபடத்தை பார்த்தீங்கன்னா இங்கதான் கிஷ்கிந்தை இருக்கு, இங்க இருந்துதான் அவர்கள் புறப்பட்டிருக்கார்கள். கர்நாடகத்தினுடைய வடக்கு பகுதி ஹம்பி, ஹாஸ்பெட், கிட்ட நடுவுன்னு சொல்லலாம். வடக்க போனா குல்பர்கா, அந்த மாதிரி இடங்கள். நடு இடத்துல ஹாஸ்பெட், ஹம்பி, அதுல இருந்துதான் அவ புறப்படுறா. அதுல முதல்ல மலைத்தொடர் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆரம்பிச்சுடுத்துனா மேற்கு தொடர்ச்சி மலை மூலமா அப்படியே கீழே வர பாதை பாருங்க. மேல இருக்கிறது சஹ்யாத்ரி, அப்புறம் இருக்கிறது மலையாத்ரி, அப்புறம் இருக்கிறது நீலாத்ரி. சஹ்யாத்ரி தெரியும், அதுல இருந்துதான் காவிரியே பெருக்கெடுக்கிறார். ஏன்னா சஹ்ய மலையிலிருந்து பிறந்தது காவிரி. அதற்கும் கீழே வாங்க, காவிரி மைசூருக்கு மேலேன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் மைசூர்ல இருந்து உதகமண்டலம் வர்ற வரைக்கும் பால்காட் பாஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மேற்கு தொடர்ச்சியோட வந்துன்னா எல்லாம் மலைய பர்வத்தம், மலைய புஜ பாண்டியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு, எல்லாம் மலைய பர்வத்தம். மலைய பர்வத்தத்தை தாண்டினா நீலகிரி, அதான் கோவை மாவட்டம். கோவைக்கு பக்கத்துல இருக்கிற நீலகிரி. நீலகிரிக்கும் மேல போனோம்னா மகேந்திரகிரி. அப்ப சஹ்யாத்ரி, மலையாத்ரி, நீலாத்ரி, மகேந்திரகிரி, இந்த காட்டு வரிசையிலேயே தான் ராமர் கூட்டின்னு வந்திருக்கார். அவர் கிழக்கே போக விடல, மேற்கு பக்கத்திலேயே தான் குரங்கு பட கீழ் நோக்கி வந்திருக்கு. கடைசியா மகேந்திரகிரி, அது வரைக்கும் தான் ஆஞ்சநேயருக்கு தெரியும். ஏன்னா நம்ம கீழே பார்த்ததெல்லாம் திருக்குறுங்குடி தான் மகேந்திரகிரி. மகேந்திரகிரியிலேருந்து தாவிருக்கார், லங்கைக்கு போனார், திரும்ப வந்து அதே கிரியில குதித்தார். அங்கிருந்து மற்ற குரங்குகளை அழைச்சு வந்துட்டார். இப்ப திரும்பி போற சேவம் அது வரைக்கும் தானே அவருக்கு வழிகாட்ட தெரியும். அந்த இடத்துல இருந்து அணை கட்டி விடலாம்னு தான் முதல்ல இவர்களுடைய நினைவு. ஆனா அணை அங்கிருந்து கட்டவே இல்லையே. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பாரதத்தினுடைய மேற்கு பக்கம். ஆனா அணை கட்டப்பட்டது பாரதத்தினுடைய கிழக்கு பக்கம். ராமேஸ்வரம் இருக்கிறது கிழக்கு கடற்கரை. இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் கடற்கரை இல்லை, மேற்கு கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு 25 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா தான் நீங்க பாத்துருக்கலாம் இல்லையோ. கீழே கன்னியாகுமரி, கன்னியாகுமரியுடைய மேற்கு பக்கத்தோட மேல போனா திருவனந்தபுரம், அந்த பக்கத்தெல்லாம் மார்த்தாண்டம், கொளச்சல், இந்த மாதிரி இடம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கெல்லாம் பழைய நாள்ல சின்ன சின்ன துறைமுகங்கள் இருந்திருக்கு. அந்த துறைமுகத்த அளவுக்கு தான் இவ வந்திருக்கா. அப்படின்னா இவ மலையேறி நின்று கடைசியில பார்த்த இடத்துல இருந்து ஒரு 20 மைல் தூரத்துக்குள்ள கடல் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கடலுக்கு கிட்ட போய் பாக்குறார்கள். பார்த்தா அந்த இடத்துல அணைகட்டுற தோது இல்லை, அதுக்கு சௌகரியம் இல்லை. ஏன்னா அணைகட்ட இத்தனை ஒரு கப்பல் வரணும்னா கூட இவ்வளவு ஆழம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும், இத்தனை இடம் இருக்கணும் தானே உள்ள வரும். அதை போல இறங்கணும்னா அதுக்கு சௌகரியம் இருக்கணும் இல்லையோ, அங்க இல்லை. அதனால ராமனுக்கு வேண்டாம் விட்டார். சரி மேலும் போவோம்னால் கன்னியாகுமரி முனைதான் வரும். அங்க வரைக்கும் போய் திரும்புறா. திரும்பினா வேளாவனம்ங்கிற இடம், அந்த இடத்தை தான் பத்தி பேர் சொல்ல போற. வேளாவனத்தை தாண்டிவிட்டால் திருச்செந்தூர், தூத்துக்குடி, அந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் வேளாவனம். இது இப்ப வேளாவனம் தான் இங்க இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா வேளாவனம் எங்கேயும் கிடைக்காது. ஆனா பழைய நாள் மீடியவல் இந்தியா எல்லாம் புஸ்தகங்கள் இருப்பாங்க, அந்த புஸ்தகங்கள் எடுத்து பார்த்தா வேளாவனம்ங்கிறது இந்த இடம். அப்படின்னா கன்னியாகுமரியில இருந்து ராமநாதபுரம், ராமேஸ்வரம் வரைக்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான இடத்துக்கு வேளாவனம் பேர். இவர் வேளாவனத்தை தாண்டேன்னு சொல்றாருனால் அப்ப எங்கேயோ மேற்கேந்து கிழக்க போயிட்டார். மேற்கேந்து அப்படியே கீழே போக வேண்டியதானே. அப்படித்தானே ஹனுமான் தாவிருக்காருனால் ஏர் ரூட்டும் சி ரூட்டும் ஒன்னா இருக்குமாண்ணா? ட்ரெயின் ரூட்டும் பஸ் ரூட்டுமே ஒன்னா இருக்கிறது இல்லை. அது வேறையாத்தான் போகும், இது வேறையாத்தான் போகும். ஹனுமார் போனது ஏர் ரூட், ஆனா இவ இப்ப போக பார்க்கறது ஜலத்தின் வழியாக. அப்ப அது எங்க ஒத்து போகுமோ அங்கதான் அணை கட்ட முடியும். அதனால ராமன் மொத்தத்தையும் திருப்பி விட்டார். சுக்ரீவனை பார்த்து வர சொன்னார், பொருந்தாதுன்னு தெரிஞ்சு விட்டார். பொருந்த இடத்துக்கு போகும்னு கிளம்பினா அப்ப அவர்கள் நேர வடக்கே நான் சொல்றது கன்னியாகுமரியோட ஒப்பிட்டு பார்த்தா வடக்கே. ராமேஸ்வரம் வடக்கே இல்லை, ராமேஸ்வரம் தமிழகத்துக்கு நடுவுல இருக்குன்னு வச்சுங்களேன். அங்கிருந்து இப்பவும் தலைவன்னார் பக்கம் போகணும்னு ரொம்ப கிட்டக்க. ஆனா அவ்வளவு கிட்டக்க அந்த காலத்தில் லங்கை இருக்கவில்லை. அந்த இடத்துல இருந்து ரொம்ப தள்ளித்தான் லங்கை இருந்திருக்கு. மேல லெமூரியா கண்ட காலத்துல இருந்து கதைகள்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் கடல் கொந்தளிப்பு, சுழற்சி, எத்தனையில எந்தெந்த லேண்ட் மாஸ் எங்கெங்க மாறி இருக்குங்கிறது தெரியாது. நீங்க மெதுவா படிச்சு பார்க்கலாம். வரலாறு படித்தில், பூகோளம் படித்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, வந்திருக்கிறது 1 லட்சம் வானரம் 2 லட்சம் வானரம் இல்ல, 52 கோடி குரங்கு. அப்படின்னா நிறுத்தி வச்சா எவ்வளவு தூரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய தமிழகத்துல கிட்டத்தட்ட 7 கோடி பேர் இருக்கும். எவ்வளவு பெரிய இடத்துல நிற்கிறோம். இதே ஒரு ராமேஸ்வரத்துல நிறுத்தினா 52 குரங்கு நிறுத்த முடியுமா? அப்ப நிறுத்தணும்னாலே அதனுடைய அகல நீளமே கீழே கன்னியாகுமரி வரைக்கும் கூட வந்திருக்கலாம். இப்போ ஒரு ஆர்மி போறது, மார்ச் பாஸ்ட் எல்லாம் நடக்கிறது,
ரிபப்ளிக் டே அன்னைக்கு நடக்கும், குடியரசு தினம் நடக்கிறது, நம்முடைய சுதந்திர தினத்தன்னைக்கு நடக்கிறது உண்டு. அப்போ ஒரு அகலம் நிறுத்தணுமே. இவ்வளவு பெரிய ரோட்ல ஒரு 10 வருஷம் நிறுத்தினாத்தான் ஒரு 1000 பேர் நிறுத்த முடியும். 1000 பேர் நிறுத்துறதுக்கு அவ்வளவு அகலம் வேணும்னா அப்ப எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்திலேருந்து ஒரு எங்கேயான தூத்துக்குடி வரைக்குமான வரணும். அது வரைக்கும் வந்தா தான் அந்த அகல நீளத்துக்கே ஒத்து போகும். அதனாலதான் ராமன் கட்டின பாலம் 10 யோஜன அகலம், அப்படின்னா கிட்டத்தட்ட 100 மைல் முடிஞ்ச பாருங்க. ராமேஸ்வரத்திலேருந்து 100 மைல்னா கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர். 160 கிலோமீட்டர் வந்தா கிட்டத்தட்ட தெற்குக்கோடிக்கு வந்துடலாமே. இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது, அவ்வளவுதான். நீளம் பார்த்தீங்கன்னால் 100 யோஜனைனா 1000 மைல், 1500 கிலோமீட்டர், 1500 600 கிலோமீட்டர் நீளம், கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் அகலம். இப்படி இருந்தா தான் இந்த படையை நிறுத்தி இருக்க முடியும். அப்ப ஏதோ நீங்க கணக்கெல்லாம் போட்டது பார்த்தா பெரிய பொறியியல் வல்லுநர் கட்டியிருக்காப்புல இருக்கேன்னா, வைத்தியருக்கு ராமன் தான் வைத்தியர், பொறியியல் வல்லுநருக்கு ராமன் தான் பொறியியல் வல்லுநர், கணக்கருக்கு ராமன் தான் கணக்கர், மக்களுக்கு மக்கள், அரசனுக்கும் அரசன், அனைத்தும் சர்வஜன் பகவான், சர்வசக்தன். அவன் தன் அடியார்களுக்கு ஒரு புண்ணியஸ்தலம் வேணுங்கிறதுக்காக பண்ணி வச்சிருக்கார். இதுக்கு என்ன இப்ப அவர் வேணும்னு நினைத்திருந்தா அத்தனை பேரும் அழைச்சு அப்படியே பறந்து போயிருக்க மாட்டாரா? அவ்வளவு ஏன் இப்ப கூறத்தாழ்வானே கேட்டுட்டார். நின்ன இடத்திலிருந்து அம்ப விட்டு இருந்தா ராவணன் போயிருக்க மாட்டானா? இதுக்கு இப்பேற்பட்ட சேத்து கட்டணமா அணை கட்டணமானார். மக்களுக்கு புண்ணிய நீராட என வேண்டுமே என இன்னைக்கும் அணை அணை திருவணைன்னு சொன்னோம்னால் சேத்து சமுத்திர ஸ்தானம்னு பலருக்கு பிராயச்சித்தம். எத்தனையோ பாபங்கள் நடந்திருந்தா அதுக்கு பிராயச்சித்தம் சேத்து சமுத்திர ஸ்நானம். திருப்புல்லானியில் தர்மசேன பெருமாள் எழுந்தருளி இருந்து அடியார்கள் அத்தனை பேரை ரட்சித்து வருகிறார். ஒரு ராமேஸ்வரம்ங்கிறது சாமானியப்பட்ட இடமா? ஒரு தனுஷ்கோட்டிங்கிறதுக்கு எவ்வளவு பெருமை! இது இத்தனை பெருமையை ஏற்படுத்தி வைத்து இன்னி வரைக்கும் ராமன் செய்த செயல்கள் அன்று ஒரு நாள் அவன் செய்தவை அல்ல. அன்னைக்காக மட்டும் செய்தான் மனுஷன், என்னைக்காகவும் செய்தாத்தான் தெய்வம். இன்னைக்கு மட்டும்தான் நமக்கு யோசிக்க தெரியும். என்னைக்கு யோசித்து இனிமே லட்சோப லட்சம் பேர் வரட்டும். எத்தனை பேர் வர? 4 தாம் யாத்திரான்னு ஆரம்பிப்பா. வடக்க பத்ரிகாசிரம் போவா, கிழக்க புரி ஜெகநாதா, மேற்க துவாரகா, தெற்க ராமேஸ்வரத்துக்கு வருவா. 4 தாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய பஸ்ஸுகள் வருதுன்னா எல்லாம் 4 தாம் யாத்திராக்கு வந்திருப்பா. வடக்கேந்து வருவா, நமக்கு ஒண்ணும் புரியாது. எங்க வடக்கேந்து ஸ்ரீரங்கத்துக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா அது நாங்க சேத்து சமுத்திர ஸ்நானத்துக்கு போனோம். அமாவாசை அன்னைக்கு ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணிட்டு போற வழியில ஸ்ரீரங்கத்துக்கு சேவிச்சுட்டு போறோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப ஆசேத்து ஹிமாச்சலம் பெருமான் எப்படி ஒருங்கிணைச்சு வச்சிருக்கார், அதை தான் நம்ம புரிந்து கொண்டு ராம பக்தியிலேயே திளைத்திருக்க வேண்டும். அப்ப ராமன் தெற்கு நோக்கி புறப்பட்டு வருகிறார். கொஞ்சம் இப்படி இந்த பூகோளம் எல்லாம் நல்லா மனசுல வச்சுங்க, எல்லாம் சரியா பொருந்துறதுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. போ புஸ்தகத்துல அத்தனை இருக்கு, இன்னைக்கு பார்த்தாலும் அத்தனை இருக்கு. அப்ப பார்த்தாலே அதன் அழகு நமக்கு புரிஞ்சிடும் இல்லையோ? ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். சராம்சிச்ச சபுல்லானி தடாகானி வராணிச்ச அபஷ்யந்த கிரிஷ்ரேஷ்டம் சக்கியம் கிரிஷதாயுதம். பல பல 100 மலைகளை தாண்டி தெற்கு நோக்கி வரார்கள். ஜகாம ராமோ தர்மாத்மா சசைன்யோ தட்சிணாந்தேசம். அப்ப பக்கத்துல ராமன் லக்ஷ்மணன் தோல் மேல வந்துட்டு இருக்காளோ இல்லையோ? அப்ப லக்ஷ்மணன் பேசுறார், போற போத்துல சீக்கிரம் அடைஞ்சிடுவோம் இருக்கே, இன்னும் வரல. நான் இப்ப பாதையை உங்களுக்காக புரியட்டும்னு முற்கூட்டி சொல்லிட்டேன். இன்னும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சர்க்கத்துல அந்த இடத்துக்கு போறல, ஜெயிப்பது உறுதியா தெரிகிறது. சீதா அநேகமாக கிடைத்து விடுவாள். ராமா சோகத்தை விடு, நல்ல நிமித்தங்கள்லாம் தெரிகிறது. சுக்கரன் வெள்ளி நம்ம படையினுடைய பின்னாடி வருவது தெரிகிறது. துருவ பதவி தெரிகிறது. திரிசங்கு எங்க இருக்கணுமோ குற்றமற்று வீசுகிறார். பிதாமகரான பிரம்மாவே தெரிகிறார். விமலேச்ச பிரகாசேதே விசாகே நிருபத்ரவே. விசாக நட்சத்திரம் குறையற்று வீசுகிறது. நட்சத்திரம் பரமஸ்மாகம் இக்ஷ்வாகுனாம் மகாத்மனாம். நம்ம குலம் இக்ஷ்வாகு குலத்துக்கே அதுதான் முக்கிய நட்சத்திரம், அதுல இருந்து தெரிகிறது. இப்படி எல்லாமே நல்ல நிமித்தம் தான் தெரிகிறது. உத்தரந்தியாச்ச சேனாயாக சததம் பகு யோஜனாம். அவ வந்திருக்கிற கூட்டம் ஒரு பூமியே மூடிக்கொண்டு வருகிறா போல. பெரும் சேனையா இருந்ததுன்னா எவ்வளவு சம்பிரமம். ஆனா சத்தமிடாம காட்டோரமா அழைத்து வந்தார். மகேந்திர மத சம்பிராப்திய ராமோ ராஜீவலோச்சனா ஆருரோக மகாபாபு சிகரம் துருமபூஷிதம். பெரும் காடு நிறைந்திருக்கிற மகேந்திரகிரிக்கு வந்தார். இப்பதான் மேற்கேந்து மலைக்கு மேல ஏறார். கிழக்க இறங்கி விடலாமா, தெற்க போகணுமா, என்ன முடிவெடுக்கணும்னு ராமன் மலைக்கு மேல யோசிச்சுட்டு இருக்கார். யோசனைக்கு காத்திருப்போம். இப்போது